எத்தனை பேர் நீங்க உடைந்த உறவுகளை பத்தி முதல்ல கவலைப்படுறீங்க, அது கடந்து போன்று விட்டுட்டீங்களா? நிஜமா உடைந்த உறவுகளுக்காக எத்தனை பேர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்க? கணவன் மனைவிக்கு இடையே உடைந்து போன உறவை சரிப்படுத்தணும்னு கண்ணீர் விடுறீங்களா? அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற உடைந்த உறவுகளை சரிப்படுத்தணும் கண்ணீர் விடுறீங்களா? பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இடையே உள்ள உறவு பிரிஞ்சு உடைஞ்சு போயிருந்தா அதை சரிப்படுத்துறதுக்கு கண்ணீர் விடுறீங்களா? கண்ணீர் விட்டு பாருங்க. இந்த யாக்கோபு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சான். நடந்து என்ன தெரியுங்களா? ஏசா அப்படியே கூல் டவுன் ஆயிட்டான். ஏசா கூல் டவுன் ஆயிட்டான். அவன் சொல்றான், உனக்கு ஏதாவது ஆட்களை விட்டுட்டு போட்டா, உனக்கு ஹெல்ப்புக்கு வரட்டா, உனக்கு முன்னாடி நடந்து போற, நீ பின்னாடி வரையா? இப்ப ஐயா சொல்றாரு, யாக்கோப்பு உன்னை கண்டது, தேவதூதனை கண்டது பாருங்க, அது போதும் ஐயா, உன்னோட ஒப்புரவாயிட்டு அது போதும். நல்லா கவனமா கேட்டுங்க. உறவுகள் சிதைந்து போயிருந்தால் அதற்காக நீங்கள் அழுவீர்களானால் கர்த்தர் அதை சரிப்படுத்துவார்.